அதாவது சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை இருக்கு பாருங்க, அங்கேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவி அப்படின்னா மீன் பண்ணை மீன்வள ஆய்வாளர் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது அந்த மீன்வள ஆய்வாளர் அலுவலகத்தில் காலியாக உள்ள 8 வேக்கன்சி, மொத்தமாக 8 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மீன்வள உதவியாளருக்கான ஒரு பதவியாக தாங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இப்பணியிடத்துக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாவே போதுமானதுங்க, அப்ளை பண்ணலாம். அதேமாரி நீந்துதல், மீன் பிடித்தல், மீன்பிடி வலை பின்னுதல், பரிசல் ஓட்டுதல், வீச்சு வலை வீசுதல் மற்றும் பழுதடைந்த வலைகளை சரி செய்தல் ஆகிய தகுதி பெற்றிருக்க வேண்டும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கும், கூடவே இந்த ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. மேலும் மீன்வளத்துறையின் உள்ள ஏதேனும் ஒரு மீனவர் பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்று சர்டிஃபிகேட் பெற்றிருக்கோரு முன்னுரிமை வழங்கப்படும். ஸோ சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. பட் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. இல்லை 2 வேக்கன்சி வந்து பார்த்தா எஸ்சிக்கு வந்து ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வேக்கன்சி வந்து பார்த்தா மிக பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசி டிஎன்சிக்கு ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி வந்து பார்த்தா ஒரு பணியிடம் வந்து பிற்படுத்தப்பட்ட சீர்பரவின பெண்களுக்கு வந்து ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி அந்த 8 வேக்கன்சி எந்த ரிசர்வேஷனோ அவங்களுக்கு ஒதுக்குறோம் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,900 ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க, பிசி எம்பிசி டிஎன்சி 34 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜென்ரலுக்கு வந்து 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்ளை பண்ண விருப்பம் இருக்கவங்க கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ஏஜ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட், ஜாதி சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கொண்டு போயிட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த அட்ரஸுக்கு 31/10/2025 4 மணிக்குள்ளே இருக்கிற மாரி கிடைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி அந்த என்வலப் கவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதி அனுப்புங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. எந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத எழுதி அனுப்பணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேரெக்டாக தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைனில் அப்டேட் பண்ணலை. ஸோ நீங்கள் டேரெக்டாக போயிட்டு வாங்கிக்கலாங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க.